ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி பாருங்களேன், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 15 காஞ்ச மிளகா அந்தளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்து 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட நான் 3 முழு பூண்டு அதை நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ வெந்நீரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமாக தான் நான் எடுத்திருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதையும் இப்போ தண்ணியில் கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி வெங்காயத்தெல்லாம் நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. விட்டுட்டு இது நல்லா தண்ணி ஆறுற அளவுக்கு தண்ணி ஆறட்டும், அந்தளவுக்கு நல்லா ஊறட்டும், தண்ணியில் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் தண்ணியோடு தான் சேர்த்து அரைக்கிறேன். தண்ணியை நான் ஊற்றலை, தண்ணியை சேர்த்து தான் நான் அரைக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு கடாயில் அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதோட 2 கொத்து கருவேப்பிலை உப்பு சேர்த்துட்டு தான் அரைக்க போகிறேன். அதை அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் விழுது, அதை இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை கடாயில் சேர்த்துட்டு என்ன பண்ணலான்னா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த சட்னி ரொம்ப திக்காலாம் இருக்க வேண்டாம், கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி நீங்கள் இட்லி தோசையோட சாப்பிட செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக செய்கிற சட்னி விட இந்த சட்னி வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் நான் சைட் டிஷ்க்கு செஞ்சுருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.